செயல்கள் அனைத்தும் உண்மையில் வலியை உருவாக்கவில்லை அல்லது அவை துக்கத்தின் விதைகளை சுமக்கவில்லை. ஆனால் நாம் வலியை உணர்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். உலகில் எந்த துக்கமும் இல்லை, ஆனால் அதை உணர்கிறோம், அதிலேயே மூழ்கி விடுகிறோம். தற்போது இருக்கும் மகிழ்ச்சியை காண இயலாமை மற்றும் இல்லாத துக்கத்தை காணும் திறனுமே நம்மிடம் உள்ளது. இந்த இருமை நிறைந்த உலகில் இல்லாத துக்கத்தை உணர நாம் அனைவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம். மேலும் என்னவென்றால், எப்பொழுதும் இருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு நாம் கண்களை மூடி இருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியை காணாததற்கு மிக முக்கியமான காரணம் அதை கண்டுபிடிக்க முயற்சிப்பதுதான் என்று நான் சொன்னால் அது முரண்பாடாக தெரிகிறது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. இது எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் இலவசமாக கிடைக்கிறது. நமது குறிக்கோள் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது அல்ல, ஆனால் நம்மிடம் ஏற்கனவே ஏராளமாக உள்ள மகிழ்ச்சியை உணர்ந்து அனுபவிப்பதாகும். உலகில் உள்ள ஒவ்வொரு அணுவின் வயிற்றிலிருந்தும் நிறைய மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது, ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. துன்பம் என்பது இல்லை, ஆனால் நாம் அதை உணர்கிறோம். இருப்பதை நாம் உணர்வதில்லை, இல்லாததை உணர்கிறோம். மகிழ்ச்சி எல்லா இடங்களிலும் இருந்தாலும், துக்கம் எங்கும் இல்லை என்றாலும் அதை நாம் எங்கும் காணவில்லை. இதுவே மிகப்பெரிய அண்டத்தின் மாயை. நம்மில் பெரும்பாலோர் இதனால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டவர்கள். இவ்வாறு உலகில் மாயை உள்ளது, ஆனால் உலகம் ஒரு மாயை அல்ல. மாயை என்பது உலகம் அல்ல, ஆனால் உலகத்தை பற்றிய நமது முடிவுகள், உலகில் துக்கம் இருக்கிறது என்ற நமது முடிவு ஒரு மாயை. மகிழ்ச்சி இல்லை என்ற நம் முடிவு ஒரு மாயை. எனது ஒரு நண்பன் உலகையே மறந்து உலகமே அவனை காணாத ஒரு தீவுக்கு தப்பிச் செல்ல நினைக்கும் அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானார். காலம் அசையாமல் இருக்கும் இடத்தில் மழை துளிகள் காற்றில் அசையாமல் தொங்குகின்றன. அங்கே அவர் அமைதியாக படுக்கையில் இருக்க முடியும். தனிமையின் இனிமையை ருசித்து வாழ்க்கையின் கசப்பை தவிர்க்கிறார். நம்மில் பெரும்பாலோர் அவர் செய்ய விரும்புவதை செய்ய நினைக்கிறோம். ஆனால் வியக்கத்தக்க வகையில் நாம் எங்கு சென்றாலும் துக்கம் நம்மை பின்தொடர்கிறது. அது கண்ணுக்கு தெரியாமல் தனிமையான தீவில் கூட தரையிறங்குகிறது. அங்கு என் நண்பர் பாதுகாப்பாக மறைய விரும்புகிறார். துக்கத்திலிருந்து நிரந்தர தப்பித்தல் இல்லை. மகிழ்ச்சியின் எந்த விதையையும் துளிர்விட அனுமதிக்காத மலடாக நாம் வாழும் இந்த உலகம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சோகத்தின் முடிவில்லா மணல் மேடுகள் மட்டுமே நம்மை சந்தித்து மகிழ்ச்சியின் தூறல் இல்லாமல் நம்மை வரவேற்கும் நம் வாழ்க்கை இவ்வளவு மலட்டு பாலைவனமா? ஒவ்வொரு இதயத்தையும் சில சமயங்களில் ஆக்கிரமிக்கும் வலிமிகுந்த உணர்வு இதுவாகும். இது மனித குலத்தின் சோகமான நிலை மற்றும் விதி. நமக்கு முன்னால் இருக்கும் மகிழ்ச்சியின் வளமான ஆதாரங்களை நாம் எப்படி அடிக்கடி அடையாளம் காண தவறுகிறோம் என்பதில் ஒரு வினாடி நம் கவனத்தை செலுத்துவோம். மகிழ்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஆனால் அது கவனிக்கப்படாமல் போகிறது. ஏனென்றால் மகிழ்ச்சியின் இரண்டாம் நிலை மற்றும் மாயையான ஆதாரங்களில் நம் கவனம் வேறெங்கோ உள்ளது.